ஆயிடுச்சு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு எல்லாரும் மூஞ்சி பார்க்கணும். அத நினைச்சா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு தான் பிங்கி இருக்கல்ல. ஆனா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளை இன்னும் காணோம். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குறா? நல்லா முங்கு முங்குன்னு தின்னுட்டு வருவாளா இருக்கும். இனி ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். ஸ்கூலே நம்மள திரும்பி பார்க்குற மாதிரி படிக்க போறேன்ப்பா. இனி எல்லா நோட்ஸ் எழுதணும், அப்புறம் எல்லா அசைன்மெண்ட் எழுதணும். பக்காவா எல்லா டைம்க்குள்ளே பண்ணிரணும். எடி தீத்தி, யார் இவளா? இவ வீடு அங்கெல்லாம் இருக்கு. அவ அந்த சைடுல வரணும். இன்னைக்கு ஏன் இந்த சைடு வரன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம காலையில இவ முஞ்ச முழிச்சு நல்லாவா இருக்கும். ஹாய் தீப்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷடி, அப்படியே இருந்துக்கே. ஆனா உன் முஞ்சில முழிச்சனா நான் இன்னைக்கு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஆமாடி, ஏன் அங்க உட்கார்ந்திருக்கா? அதுவாடி பிங்கி வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிங்கியா? அவதான் கரெக்ட்டா எப்பவும் வந்துருவாளா? ஏன் இன்னைக்கு லேட் ஆகுது? தெரியல, என்னத்த பண்ணிட்டு இருக்காளோ. அம்மா, நீ ஜானிஸ் கூட வரலையா? அவ கூடயா? அவ கூட நான் ஏன் வரணும்? நீனும் அவள தான பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல? பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட் தான். படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைன்னா கேப்பேன். ஏன்னா அவன கொஞ்சம் நல்லா படிப்பல்ல. ஓ, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா நீங்க? இப்ப புரியுது. சரிடி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். எங்களுக்கு மட்டும் என்னவா? கொஞ்ச நேரம் இரு, பிங்கியும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். அவ வர லேட் ஆகுடி, நான் போயிட்டு வரேன்னு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி, கிளம்பு. நீ சீக்கிரம் வா, அப்புறம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். திட்டு வாங்க இந்த கால வாங்கிட்டு அந்த கால விடுவேன். என்னால படிக்கிறதையே மூளையில வச்சுக்க முடியல. இதுல இவங்க திட்டுறத மூளையில வச்சுக்க எங்க இடம் இருக்கும்? ஆனா நீல பெரிய ஆளுதாண்டி, உனக்கு நல்ல மனதைரியம் இருக்கு. அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுடி. உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காடி. ஸ்ட்ராங்கா? இல்ல இல்ல, என் அம்மாட்ட திட்டு வாங்கி வாங்கி அவர் அப்படி ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? எங்க அப்பா ஒரு காமெடி பீஸ்டி. என்னடி இப்படி சொல்லிட்ட? உங்க அப்பாக்கு நீ பயப்பட மாட்டியா? இங்க இருக்க டீச்சருக்கே பயப்பட மாட்டீங்க, பரேங்க அவருக்கு பயப்படுவேன். ஓ, அப்படியா? உங்க அப்பா அடிப்பாங்களா? அடிக்கவே மாட்டாரு, அடி வாங்குவாரு. யார்கிட்ட இருந்து? வேற யாரு? எங்க அம்மா கிட்ட இருந்தா. எங்க அப்பா ஃபாரின் போயிட்டாங்க, இதனாலதான் போயிட்டாரே என்னவோ தெரியல. இங்கே இருந்து அடி வாங்கி செத்துருவோம், வெளியில போய் இருந்துகிட்டு கொஞ்சம் நிம்மதியா உழைச்சிட்டு வரலான்னு போயிட்டாரு. ஏடி கொஞ்சம் தள்ளு. அங்க வரது பிங்கி தானே? ஆமாடி. என்னடி தூரத்துல பார்க்க நல்ல சூரிய மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கா? மூஞ்சிக்கு எண்ணத்தையே தேய்க்கிறதுக்கு தான் இவளுக்கு இவ்வளவு நேரம் நினைக்கேன். உனக்கு தெரியாதா, அவ நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவா. நீ என்னைக்கு பார்த்த? ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா புக் வாங்க, அப்பதான் அதை பார்த்தேன். அவ நிறைய இது பேஸ்ட் மாதிரி எல்லாம் வச்சிருந்தா. பேஸ்டா? ஆமாடி, என்னெல்லாம கலர் கலரா இருந்துச்சு, நான் என்னன்னு கேட்கல. பாத்தியாடி, நம்ம எல்லாம் யூஸ் பண்றது ஒரே ஒரு பேஸ்ட், கோல்கேட். ஆனா அவளை பத்தியா 1008 பேஸ்ட் போட்டுட்டு வரா மூஞ்சில. நம்ம இங்க நல்ல காஞ்சி கருவாடா மரத்து கடையில உட்கார்ந்திருக்கோம். அவ நல்ல ஃப்ரெஷ்ஷா வர பாரு. இன்னைக்கு நான் பவுடர் கூட போடலடி, அவள அவசர அவசரமா வந்தேன். பவுடர் கூட போடாம ஏண்டி வரா? கொஞ்சம் அங்க வர்றத பாரு. அவளுக்கு ஏதோ ஊர்ல இருக்க எல்லாரும் அவளை பாக்குறதா நினைப்பு. ஏண்டி அவ ஒரு மாதிரி டிக்கி தூக்கிட்டு வரா? ஒருவேளை அவளுக்கு எங்கேயும் அடிபட்டுருச்சோ? இல்லடி, அவ கேட் வாக் மாதிரி நடந்து வரா. என்ன வாக்கு? கேட் வாக்கு. ஏடி, ஃபர்ஸ்ட் அவளுக்கு வாக்குனால என்னன்னு தெரியாது. ஸ்கூல்ல எத்தனை வாட்டி படியில வலிக்கு விழுந்திருக்கா தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி நான் தான் அவளை எழுப்பி விடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான். நம்ம ஸ்கூல்ல இருந்து படி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து, அந்த படியில எவனாவது விழுவாடி. வாழைப்பழத்தை போட்டா கூட எவனும் விழ மாட்டான். அந்த படியில எந்த வாக்குல வந்தான்னு தெரியல. அநேகமா இந்த கேட் வாக்காவா இருக்கும். நான் முன்னாடி போயிட்டே இருந்தேன், சரியா? அவ பின்னாடி வந்துட்டு இருந்தா. அவ எப்ப விழுந்தா எப்படி விழுந்தான்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கு விழுந்தான்னு கூட தெரியல. அங்க இருக்க ஒரு ஆன்ட்டி தான் வந்து எம்மா பிள்ளையை தூக்கு அப்படின்னுச்சு. நானும் யாருன்னு திரும்பி பார்த்தா நல்ல பப்பரப்பான கீழே விழுந்து கிடக்கா. அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? இது எப்பவும் தான் நடக்குதே. அவ வலிக்கு விழாத நாளே இருக்காது. அதனால நீ முதல்ல அப்படி சொல்லு, கேட் வாக்லாம் பண்ணாத, முதல்ல வாக்கு பண்ணுன்னு சொல்லு. எடி அவ வாரா. வா பிங்கி. எடி, அவகிட்ட ஏன் லேட்டுன்னு கேளு. ஏன்டி இவ்வளவு லேட்டு? அதுவாடி, கொஞ்சம் பரப்பிட்டு வர லேட் ஆயிட்டு. புதுசா எது கிரீம் வாங்கிருக்கியோ? ஆமாடி, நான் கொஞ்சம் வாங்கினேன், அதெல்லாம் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியேடி, என்ன ப்ராடக்ட் வாங்குன? ஏடி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவளை என்கரேஜ் பண்ணாதே, அப்புறம் நாளைக்கு இன்னொரு கிரீம் புதுசா போட்டு வருவா. நம்ம அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ என்னடி மூஞ்சில போட்டிருக்கா, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அதுவாடி சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனா? டிபி அப்படின்னு உனக்கு என்னன்னு தெரியுமாடி? நீயே சொல்லுடி. சன்ஸ்கிரீன் தான் எல்லாரும் கண்டிப்பா போடணும். அது நம்மள சன்ல இருந்து பாதுகாத்துடும். சன்ஸ்கிரீன்லாம் மஸ்ட்டி. அத போடாம வெளியிலேயே வரக்கூடாது. அத இப்ப அவங்க போட்டுதான் வெளியே வந்திருக்காங்களாமா? ஆமாடி, நான் போட்டிருக்கேன். ஓ, அப்ப இப்ப உனக்கு மட்டும் வெயில் அடிக்காத தானே? ஓ, நாங்க இங்க வெயில கருவாடு மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கணும். நீ நல்லா சன்ஸ்கிரீன்லாம் போட்டு
போட்டு வர சொல்லு, ரொம்ப காத்தடிக்குது. இடி ரிங்கி வாரியே எப்படி? ஏன் மூஞ்சில இளிச்ச வாய் எழுதிருக்கோ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன்.